உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casagrande. Life begins at 50. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீது குற்றச்சாட்டு முன் வச்சு விலகி இருக்கீங்களா இல்ல எதனால விலகினீங்க சார்? அதனாலதான் குற்றச்சாட்டு முன் வச்சுதான். ஏன்னா அவர் தற்குறிகள்னு சொல்றாரு. காங்கிரஸ் திமுக அரசை எதிர்த்தாலும் கூட அது தப்புன்றாரு. அப்ப அவங்க தவறான திட்டங்கள், கருத்து சுதந்திரமே காங்கிரஸ் இல்லாத போயிடுச்சு. ஓகே, ஆமா, கருத்து சுதந்திரம், கருத்து சொன்னாலே அது தவறு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுன்றாரு. தற்குறிகள்ன்றாரு. ஒரு காங்கிரஸ்காரனை போய் ஒரு காங்கிரஸ் தலைவர் தற்குறின்னு கூப்பிடுறது ரொம்ப கேவலமா இருக்கு. ஓகே, நேரடியாவே நீங்க அவர் மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா சார்? ஏன்னா பத்திரிகை செய்தியில அப்படிதான் இருக்கு. பத்திரிகை ஆமா, நேரடியாக அவர் மேல தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழுக்கும் அந்த லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கும். ஓகே சார், ஓகேங்க சார். அது இல்லாம இன்னொரு விஷயத்த அதுல எழுதிருக்கீங்க, தமிழக வெற்றி கழகம் மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதுன்ட்டு. அதனால விலகுறீங்களா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மாஸ் சப்போர்ட் இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஓகே, நீங்க திமுகவோட போனா வெகுஜன விரோத கட்சியா திமுக போயிடுச்சு. நீங்க அதோட போனா சவுத்துல கூட அந்த காங்கிரஸ் ஒரு சீட் கூட ஜெயிக்காது நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். இல்ல சார், இதையே காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாருமே முன் வைக்கிறாங்களா சார், இல்ல நீங்க மட்டும் தான் குற்றச்சாட்டுறீங்களா சார்? அந்த மாதிரி சார், நான் என்ன பத்தி மாத்திரம் தான் சார் பேச முடியும். அப்படிங்களா சார்? ஆமா. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுடைய நான் சொல்லிருக்கேன், நீண்ட கால கனவுன்னு சொல்லிருக்கேன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு காங்கிரஸ்காரரின் நீண்ட கால கனவுன்றது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க என்ன முடிவு எடுக்கலாம்னு இருக்கீங்க? நான் காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டேன். இது ஒரு பெரிய டேர்னிங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணா சந்தோஷம். தமிழ்நாட்டு காங்கிரஸ் இன்ட்ரெஸ்ட்ல இல்லைன்னா காங்கிரஸ் 45 வருஷம் நான் தொடர்ந்து ஒரே கட்சியில இருக்கேன். இன்னைக்கு நேற்று கிடையாது, வைக்காத பதவி கிடையாது. ஒரு வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரையும் போய் கேட்டதே கிடையாது. கண் எதிரில காங்கிரஸ் அழியறத நான் பார்த்துட்டு அந்த கட்சியில இருக்கிறது விரும்பல. அதனால கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டேன். நீங்க சொன்ன விஷயத்தையே முன் வச்சுதான் இன்னைக்கு ஜோதிமணி அவர்களும் ஒரு விஷயத்த எக்ஸ் தளத்துல பதிவிடுறாங்க. காங்கிரஸ் கட்சி அழிவின் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதுன்ட்டு. அவங்க யார மீன் பண்றாங்க சார்? அவங்களும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் தளத்துல மிகப்பெரிய ஒரு ஆர்டிகல் மாதிரி எழுதியிருக்காங்க. ஆமா, காங்கிரஸ் கட்சி அழிவு. இப்ப நாங்க தமிழ்நாடு ஏன்னா இந்தியா லெவல்ல இப்ப காங்கிரஸுக்கு ஒன்னும் எலெக்ஷன் எதுவும் ஃபேஸ் பண்ணல. கேரளால காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு கோல்டு பிளேட்ல பவரை தரன்னு விஜய் சொல்றாரு. ஆமா, அத ஏற்கனவே நரசிம்மராவ் பீரியட்ல நான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதை நம்ம மிஸ் பண்ணோம். இதே தங்கபாலு, இதே நரசிம்மராவ் தான் சேர்ந்துதான் அப்ப காங்கிரஸ ஏடிய இவங்களோட போய் சேர்த்து காங்கிரஸ ஒழிச்சாங்க. ஆமா, திருப்பி இது செகண்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ் காங்கிரஸ். அப்போ இது மாதிரிங்களே உள்ள இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு மாதிரி புகைச்சலா இருக்கிற மாதிரியே சொல்றாங்களே சார், பத்திரிகை செய்தி எல்லாம் வருது. அதெல்லாம் உண்மையா சார்? அதெல்லாம் உண்மைதான். அப்போ தொண்டர்கள் உள்ள இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே கூட்டணியில இருந்து வெளியில போகணும், தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு நான் பேசுறேன். என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் அதுதான் சொல்றாங்க. ஓகே, ஆமா, இது பூனைக்கு மணி நான் கட்டியிருக்கேன். ஓகே, அப்புறம் இல்ல சார், ஆனா இதெல்லாம் முடிச்சிட்டு அவர் திடீர்னு செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு, நாங்க கூட்டணியோட தான் இருக்கோம், சுமூகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவர்தான் அசர்ட்டிவா சொல்றாரு சார். அவர்தான் அசர்ட்டிவா சொல்றாரு. ஓகே சார், நீங்க திமுக ஆட்சியே நீங்க குறை சொல்லக்கூடாதுன்னு போது அப்புறம் வேற என்ன இருக்கு? அப்போ அவர் முழுக்க திமுக ஆமா, திமுக கூட்டணி இது ஆதரவா தான் இருக்காரு. அதுதான் அவரோட பேச்சு வெளிப்படுத்துது. இல்ல சார், எல்லாருமே அதை தானே விரும்புறன்ற மாதிரி சொல்றாங்க காங்கிரஸ். இல்ல அவரு மட்டும்தான் அதை விரும்புறாரா, இல்ல மத்த நிர்வாகிகள் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் இல்ல கூட்டணியில இருந்து வெளியில போலான்ற மாதிரி மீன் பண்றாங்க? சார், மக்களோட மனநிலையை தெரிஞ்சவங்க, திமுக ஒரு முழுகும் கப்பல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. கூட்டணியில இருந்திருக்கீங்களா சார்? அது எப்படி? ஆமா, கரெக்ட். இப்ப அதுக்குன்னு என்ன, அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது. நீங்க திமுக ஒரு முழுகிற கப்பல், அதுல சேர்ந்து காங்கிரஸையும் முழுகடிக்கணுமா என்ன? ஓகே, அதனால நம்ம வேற ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு தாவேக்காவோட வேற கூட்டணி கிடையாது. ஏங்க, அண்ணா திமுகவோட போக முடியாது. ஆமா, அண்ணா திமுக இரலவெண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஆமா, திமுக ஒரு சிங்கிங் ஷிப். ஓகே, அதனால நமக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் தாவேகா தான். ஓகே, அதனால நீங்க முன்னெடுத்து இதுல இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே இந்த கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க மாநில தலைவர்கிட்டயும். அது எனக்கு தெரியலையே சார். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க. ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். வணக்கம் சார்.